கிறிஸ்துக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து வினையேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக உங்கள் வீடுகளிலே சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வருஷம் இப்போ தான் தொடங்கின மாதிரி இருக்குது. அதுக்குள்ளால் 11 மாதம் முடித்து 12வது மாதம் அப்படின்னா கடைசி மாதத்தில் இன்றைக்கி நம்ம ஆண்டவருடைய கிருபையினால் நம்ம அடி எடுத்து வைக்கிறோம். கடந்த 11 மாதங்கள் கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நம்ம நன்றி சொல்லி நன்றி அறிந்த உள்ளத்தோடு இந்த 12வது மாதத்துக்குள்ளே கடைசி மாதத்துக்குள்ளால் நம்ம அடி எடுத்து வைப்போம். இந்த மாதம் உங்களுக்கு தெரிய ஒரு பண்டிகையின் மாதம், குதூகலமான ஒரு மாதம். நிறைய சந்தோஷமான செய்திகளை கண்டிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் கேட்பீங்க. குறிப்பாக கர்த்தர் தீர்க்கதரிசனமாக சொல்கிறாரு, இந்த நிகழ்ச்சியை பார்க்குற பிள்ளைகள் யார் யார் இதுவரைக்கும் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, யார் யார் எனக்கு இன்னும் ஒரு மேரேஜ் லைஃப் இல்லை அப்படின்னு கண்ணீரோடு இருக்கிறீங்களோ, ஸ்பெசிஃபிக்காக இந்த 1ஆம் தேதி ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல செய்தி வரும். நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் ஆண்டவர் கொடுப்பார். எப்படி மரியாளுக்கு ஏற்ற ஒரு நீதிமானாகி யோசேப்புன்னு சொல்லப்பட்டிருக்கு, ஒரு நல்ல நீதிமானா ஆண்டவர் உங்களுக்கு அழகாக ஒரு நல்ல லைஃப் பார்ட்னரை தருவார். அது மட்டும் இல்லை, ஒருவேளை கற்பத்தின் கனி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு எப்படி மரியாளுக்கு குறித்த நேரத்தில் ஆண்டவர் கிருபையை பேஸ் பண்ணி பரிசுத்த ஆவியினாலே அவளை கற்பந்தரிக்க வைத்தாரோ, அது மாதிரி சரீரத்தில் என்ன குறை இருந்தாலும் சரி அதெல்லாம் தாண்டி ஆண்டவர் கிருபையாய் உங்களுக்கும் ஒரு நல்ல கற்பத்தின் கனியை கொடுத்து, நான் இந்த ப்ரோக்ராமை இன்றைக்கி ஷூட் பண்ண வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய அறையிலேருந்து ஜெபிச்சுட்டு வரும்போது ஆண்டவர்கிட்ட அதான் சொன்னாண்டு, நிறைய பிள்ளைங்க கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப வேதனையோடு இருக்காங்க. கிறிஸ்து பிறப்பின் மாதத்துக்குள்ளால் நாங்கள் போகிற மாதத்தில் டிசம்பர் 1ஆம் தேதி ப்ரோக்ராம் யார் யார் பார்க்குறாங்களோ அத்தனை பேருக்கும் குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தே ஆகணும்னு ஆண்டவரிடத்தில் உத்தரவாதம் பண்ணி ஜெபம் பண்ணி உங்கள் முன்னால் வந்து உட்கார்ந்துருக்கிறேன். ஸோ உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது குழந்தை பாக்கியம் இல்லைன்னாலும் நண்பர்களோ யாருக்குனாலும் சரி இந்த ப்ரோக்ராம் நீங்கள் கண்டிப்பாக ஃபார்வர்ட் பண்ணுறீங்க. இந்த ப்ரோக்ராமை அவங்களுக்கு ஷேர் பண்ணி அனுப்பிவிடுங்க. கண்டிப்பாக ஆண்டவர் அதிசயங்களை காண பண்ணுவார். சரி, இன்றைக்கி பிறந்த நாள், திருமண நாள் நினைவு கூறுகிற பிள்ளைகள் உங்கள் குடும்பத்தில் இருந்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் வார்த்தை ஆண்டவர் சொல்கிறாரு. நிச்சயமாகவே நான் உங்களை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்ற வார்த்தையின்படி இந்த நாள் திருமண நாளையும் பிறந்த நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை கர்த்தர் கனம் பண்ணுவாராக. சரி, இன்றைக்கி நமக்கு ஆண்டவர் என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறாரு, அவரோடு காத்திருக்கிற பிள்ளைகளை எடுத்து வாசிங்க. சங்கீதம் 104:28. நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும், நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையினால் திருப்தியாகும். ஆண்டவர் கொடுக்க நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்திருக்கிறீர்கள். பிதாவாகிய தேவன் கொடுக்க நம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை நாம் பெற்றுக்கொண்ட கிறிஸ்து இயேசுனுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகிற இந்த மாதத்தில் முதல் நாள் அடியெடுத்து வச்சிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, எதெல்லாம் ஆண்டவர் தருவார்னு காத்துட்டு இருந்தீங்களோ அவைகளை இந்த மாதத்திலே ஆண்டவர் கொடுக்க நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? என் கூட சேர்ந்து சத்தமாக சொல்லுங்கள், ஆமேன். குட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதுக்கு முந்தின வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவார் என்று. இந்த உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் எல்லாம் ஆண்டவரையே நோக்கி காத்திருக்குமாம். அவர் கொடுக்கும்போது அவைகள் பெற்றுக்கொள்ளுமாம். அவர் தன்னுடைய கரத்தை திறக்கும் பொழுது நன்மையினால் திருப்தியாகுமா. ஏன்னா ஆண்டவர் கொடுக்கிறது நன்மையான ஒரு ஈவாக இருக்குமே தவிர உங்களுக்கு வேதனையை கொண்டு வருகிற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்க மாட்டார். சரியா? இதில் நீங்கள் கண்டிப்பாக உறுதியாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிகிற இயேசு. ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நன்மை செய்ய பிளான் பண்ணி வந்திருக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் விசுவாசிங்க. விசுவாசத்தோடு இந்த நிகழ்ச்சி முழுசு நீங்கள் கேளுங்க. ஒருவேளை நீங்கள் இதுவரைக்கும் எங்களுடைய இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, இன்றைக்கி என்ன தேவைக்காக ரொம்ப நாளாக ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க? வேலைக்காகவா? வெளி தேசத்திற்கான விசாவுக்காகவா? கடன்கள் அடைக்கப்படுவதற்காகவா? இல்லை ஒரு சொந்த வீட்டுக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களா? இல்லை ஏதோ ஒரு வழக்கு சம்மந்தப்பட்ட
காரியத்தில் ஒரு நல்ல தீர்ப்பை எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்களா? எதுவாக இருந்தாலும் அவர் கொடுக்க இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொள்வீங்க. அதுக்கு முந்தின வசனத்தில் ஆண்டவர் சொல்லி ஏற்ற காலத்தில் ஆகாரத்தை தருவார் என்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்குமா. அப்போ காத்திருக்கிறது ரொம்ப முக்கியம். காத்திருந்து இருதயத்தில் ஏங்கினதற்கு பிறகு அவர் கொடுக்கறது ஜீவ விருட்சம் போல் இருக்கும், சூப்பராக இருக்கும். அது வேலையாக இருந்தாலும் சரி, இல்லைன்னாச்சுன்னா வீடாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர், ஒரு நல்ல மணவாளனாக இருந்தாலும் சரி, மணவாட்டியாக இருந்தாலும் சரி, கற்பத்தின் கனியாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் பெஸ்ட்டாக ஆண்டவர் தருவார். தி பெஸ்ட்டை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. ஒருவேளை இன்றைக்கி அந்த ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரிக்க முடியாதபடிக்கு ஏதாவது தடை இருந்தாலும் தடைகளை உடைக்கிற ஆண்டவர் உங்களுக்கு முன்னால் போவார். சில நேரங்களில் சில திருத்தங்கள் நம்மிடத்தில் கொண்டு வரது கூட ஆண்டவர் சில காரியத்தை டிலே பண்ணுவார். சரியா? பைபிளில் சங்கீதம் 65 திருத்தி தானியங்களை விளைய பண்ணுவார். திருத்தி தானியங்களை, ஒருவேளை தானிய விளைச்சல் இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு திருத்தம் ஆண்டவருக்கு முன்னால் உங்கள்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்குறதா கூட இருக்கலாம். ஸோ அதனால் இந்த 12வது மாதம் கிறிஸ்து பிறப்பின் மாதத்தில் நீங்கள் கண்டிப்பாக என்னென்ன திருத்தணுமோ நீங்கள் திருத்தி கொள்ளுங்கள். ஏன்னா இந்த உலகத்தில் பாவிகளை ரட்சிப்பதற்காக மனுஷகுமாரன் இந்த பூமியில் அவதரித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பிதாவாகிய தேவன் நம்மேல் வைத்த அன்பினாலே ஒரே பேரான குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை நமக்கு தந்து, அதான் இந்த மாதம் அவர் கொடுக்க பெற்றுக்கொள்கிறோம். இன்றைக்கி அந்த உலக இரட்சகரை உங்கள் இருதயத்தில் நீங்கள் வாங்கி கொள்ளுங்க. அவர் உங்கள் கூட இருந்து செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்கும். இன்றைக்கி இந்த 1ஆம் தேதி அவர் உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறார். இந்த மாதம் உனக்கு கற்பம் தங்கும். இந்த மாதம் திருமண தடை உடையும். இந்த மாதம் நீ ரொம்ப நாள் காத்திருந்த இருதயத்தில் ஏங்கி கொண்டு புலம்பி கொண்டிருந்த அந்த காரியத்தை ஆண்டவர் கொடுத்து புதிய வருஷத்தில் போகும்போது துதியின் சத்தத்தோடு நீங்கள் போக போகிறீங்க. எண்ணி 31 நாளில் புதிய வருஷம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. புதிய ஆசீர்வாதங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ தடைகளை உடைச்சி சாபங்களை முறித்து ஆண்டவர் உங்களுக்கு வேண்டியது எல்லாத்தையும் செய்வார். சரியா? சரி, ஒரு நல்ல சாட்சி இன்றைக்கி நம்ம கேட்கலாமே. சிஸ்டர் விஜி, மும்பை. என்னுடைய சகோதரியின் பெயர் நிகில் ராணி. அவர்களுக்கு திருமணமாகி 17 வருஷங்களாக குழந்தை இல்லை. இந்த நிலைமையில் நானும் என்னுடைய சகோதரி மற்றும் அவருடைய கணவருடன் மும்பை தாராவி ஹோலி மைதானத்தில் நடைபெற்ற சகோதரர் ஸ்டீஃபன் ஐயா அவர்கள் கலந்து கொண்டு அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு அவரை சந்தித்து ஜெபித்தோம். என்னுடைய சகோதரிக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் மிகவும் கண்ணீரோடு பாரப்பட்டு ஜெபித்தார்கள். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு என்னுடைய சகோதரிக்கு 17 வருஷங்களுக்கு பிறகு கற்பம் தரிக்க கிருபை செய்தார். கர்த்தருடைய கிருபையினால் சகோதரர் ஸ்டீஃபன் அவருடைய ஏறெடுத்த ஜெபத்தினாலும் என்னுடைய சகோதரிக்கு அழகாக பெண் குழந்தை பிறந்துள்ளது. என்னுடைய சகோதரியே 17 வருடங்களுக்கு பிறகு புத்திர பாக்கியத்தினால் திருப்தியாக்கிய கர்த்தருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹோலி மைதானத்தில், மும்பை தாராவியில் நடந்த ஹோலி மைதானத்தில் அந்த சகோதரியும் அவங்க ஹஸ்பண்டும் கண்ணீரோட 17 வருஷம் அவமானத்தோடு வந்தாங்க. அவங்க அவமானத்தை மாற்றின அந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய அவமானத்தை மாற்றி இந்த கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை காலங்களிலேயே இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வர கர்த்தர் உதவி செய்வார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த ஆசீர்வாதமான டிசம்பர் மாத 1ஆம் தேதிக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, 11 மாதங்கள் கண்ணின் மணி போல காத்த தேவன் 12வது மாதத்திலே என் பிள்ளைகள் நம்பிக்கையோடு அடியெடுத்து வைக்க கர்த்தர் உதவி செய்தீர். உமக்கு நன்றி. இந்த புதிய மாதத்தில் எதெல்லாம் இதுவரைக்கும் அவங்க பெற்றுக்கொள்ளவில்லையோ அதையெல்லாம் நீர் கொடுக்க என் பிள்ளைகள் வாங்கி கொள்ளப் போகிறார்கள். நீர் உம்முடைய கரத்தை திறக்க அவர்கள் நன்மையினால் திருப்தி அடைவார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி நன்மையினால் என் பிள்ளைகள் திருப்தி அடைவார்களாக. நல்ல வருமானத்தினால் திருப்தி அடைவார்களாக. நல்ல வேலையினால் திருப்தி அடைவார்களாக. நல்ல பிஸ்னஸ்னால் திருப்தி அடைவார்களாக. ஊழியத்தில் நல்ல கிருபையின் வரங்கள் செயல்படுறதுனால திருப்தி அடைவார்களாக. ஊழியத்தில் நல்ல ஆத்தும அறுவடைகளை என் பிள்ளைகள் கண்டு திருப்தி அடைவார்களாக. நல்ல மதிப்பெண்களை பெற்று திருப்தி அடையட்டும் சுவாமி. எல்லா தடைகளையும் கட்டுகளும் ஒட்டைக்கிறோம், சாப கட்டுகளும் முறிக்கிறோம்.
பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாதபடி காணப்படுகிறது. எல்லா சாப கட்டுகளை நீ சிலுவையிலே சுமந்து தீர்த்தீர் என்று அறிக்கை செய்து நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, எந்தெந்த பிள்ளைகள் எனக்கு இன்னும் ஒரு வாழ்க்கை துணை இல்லைன்னு கதறிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த பண்டிகையின் காலங்களிலே ஒரு நல்ல திருமண நிச்சயம் நடைபெறுவதாக, அதை தொடர்ந்து திருமணம் நிறைவேறுவதாக, அடைக்கப்பட்ட கற்பங்கள் திறக்கப்படுவதாக. ஆண்டவரே, மரியாளை பார்த்து கிருபை பெற்றவளே வாழ்க, ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உனக்கு பிறக்கப் போகிற கற்ப பிறப்பும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொன்னீரே. அந்த வார்த்தையின்படி என் பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர், இந்த பண்டிகை மாதத்தில், இந்த டிசம்பர் மாதம் 25ஆம் தேதிக்குள்ளே என் பிள்ளைகளுக்கு நல்ல செய்தி கிடைப்பதாக. இந்த 1ஆம் தேதி நம்பிக்கையோடு உடைய பாதப்படியில் வந்து நின்று என் பிள்ளைகளுக்காக தாகத்தோடு ஜெபிக்கிறேன். என்ன தடை இருந்தாலும் மாறட்டும், பிள்ளைகளத்தில் குறைகள் இருந்தால் மன்னியும். நீ சொல்லி இருக்கிறீர் இயேசு 65:8 என் ஊழியக்காரன் நிமித்தம் இனியும் அந்த ஆசீர்வாதங்களை அழிக்காதபடிக்கு செய்வேன் என்று சொன்னீரே. அழிந்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நிறைவேறுவதாக நான் ஆசீர்வதிக்கிறேன். சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் எல்லாம் மாறட்டும் சுவாமி, தடைகள் நீங்கட்டும், எல்லா கடன்களை அடைத்து இந்த மாதம் என் பிள்ளைகள் மிச்சம் பிடிச்சி இந்த வருஷம் 2025ஆம் வருஷத்தில் 1ஆம் தேதி உள்ளே போகும்போது கடன் இல்லாமல் என் பிள்ளைகள் பிரவேசிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு காரியத்தை தாழ்மையோடு ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு சோழிங்கநல்லூர் பக்கத்தில் இருக்கிற சேக்ரட் ஹார்ட் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மைதானத்தில் வச்சு ஆறுதலை தேடி ஒரு நாள்னு சொல்லிட்டு ஒரு நல்ல மாலை நேர அற்புத கூட்டம் ஒன்று நடக்க இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், மாதம் நம்ம நடத்திட்டுருக்கோம் ஃபஸ்ட் சண்டே சாயங்காலம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த கூட்டத்தில் குடும்பமாக வாங்க. இந்த கடைசி மாதத்தில் எங்களோட இணைஞ்சி ஆண்டவருக்கு நன்றி சொல்லவும், இந்த புதிய 12ஆம் மாதத்தில் எதெல்லாம் உங்களுக்கு நிறைவேறலையோ அதெல்லாம் இந்த நாட்களில் வந்து நீங்கள் சுதந்திரித்து கொள்ளவும், நீங்கள் சாக்கு போக்கு சொல்லாமல் இந்த கூட்டத்தில் கண்டிப்பாக கலந்துக்குங்க. ஸ்பெஷலாக இன்றைக்கி ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குது. சரியா? கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-5447-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.